ஜாலியாக இருந்தா முந்தைய செஷன். அதுக்கப்புறம் எனக்கு பேச வச்சா போர் அடிக்க மாட்டேன். ரமேஷ் சொன்னாங்க பேச போகிற அனுபவம் எப்படி உங்களுக்கு இன்னைக்கு ஃபுல் டே இருந்தோம், அதே நான் என்ன ஃபீல் பண்ணுறது தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். எப்படி உங்களுக்கு லேர்னிங் அதே மாதிரி எனக்குமே இன்னைக்கு ஃபுல் டே லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ஃபன் செஷன் வந்து அப்புறம் ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் ஜாலியாக போகுது, அப்புறம் ஃபுல் டே போகிறதே தெரியல. ஆக்சுவலாக எனக்கு உங்களை விட இன்ஃபேக்ட் நான் உட்காந்து நல்லா வந்து என்ஜாய் பண்ணேன். அது பண்ணிகிட்டே இருக்கும்போது யோசிச்சு பார்ப்பேன் எதுக்கு இந்த மீட் அப்படின்னு. லீடர்ஸ் யூஸ்வலாக வந்து ஃபவுண்டேஷன்ஸில் பார்த்தாக்கா மீட் வைப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டிங் வைப்பாங்க, ஃபேமிலி மீட்டிங் வைப்பாங்க, ட்ரஸ்டீஸ் எல்லாம் சேர்ந்து அங்கே இருக்கிற ஆர்கனைசேஷனில் மீட் வைப்பாங்க. லீடர்ஸ் மீட்டு, டீம் லீடர்ஸ் மீட்டுன்னு ஃபவுண்டேஷன்ஸில் வச்சு நம்ம பார்த்துருப்போமா? இல்லை அப்போ எதுக்கு இங்கே வைக்கிறாங்க அப்படின்னா மனசு ஓடுது. அப்போ எதுக்கு வைக்கிறாங்கன்னா இப்போ வந்து நிறைய பேர் ஐபிஎஸ் சுகுமார் சார் வந்து பேசிட்டு போனாரு இல்லையா காலையில, என்னென்ன குவாலிட்டிஸ் லீடர்ஷிப் வேணும் அப்படின்னுட்டு. அதெல்லாம் வந்து எல்லாரும் உங்ககிட்ட இருக்கு எல்லாமே. பட் அதெல்லாம் நீங்களே நான் சொல்றது நம்மளே உணர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் வந்து ரமேஷ் வந்து இஸ் a visionary. I always see him as a visionary. அதுதான் லீடர் முக்கிய குவாலிட்டி. எல்லாத்த விட he should have a vision. ரைட்? இதுதான் இன்னைக்கு இல்லை, 15 வருஷம் ஆனாலும் 20 வருஷம் ஆனாலும் 30 வருஷம் ஆனாலும் 100 வருஷம் ஆனாலும் எப்படி அடுத்த ஜெனரேஷனுக்கு அது போய் சேரணும்னு அதுக்கு என்ன நம்ம பண்ணணும்னு இன்னைக்கு ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி அதை நம்ம வேலை பார்க்கறோம் இல்லையா? ஸோ இஸ் a great visionary. நான் எப்போதுமே அது புரிய வைக்கிறதுக்காக இவ்வளவு நீ காலையிலேருந்து நடந்திருக்கு. அதை நம்ம உட்காந்து பேசினா நமக்கு எதுவுமே போகாது உள்ள. ஆனால் இது வழியாக தான் உங்களுக்கு வந்து நமக்கு தெரியாம அந்த மெசேஜை வந்து கொடுத்துட்டே இருக்காரு. ஸோ இதை கொடுக்கறதுக்காக தான் இந்த லீடர்ஸ் நீங்க அதன் மூலமா இந்த பொருளாதார வசதி இல்லாத அந்த மாதிரி இதெல்லாம் விட்டுருவோம் நம்ம. அது மட்டும் இல்லை, ஒரு நல்ல ஒரு சிட்டிசன்ஸ் உருவாக்குவதுதான் தான் அவரோட விஷயம் இல்லையா? அதை தான் இப்போ பண்ணிட்டு இருக்காரு. அதுதான் டீம் லீடர்ஸ் மீட்டுங்கிற பேர்ல நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் மற்ற ஃபவுண்டேஷனுக்கும் இதுக்குமே பெரிய டிஃப்ரென்ஸாகவும் இந்த பர்பஸ் மீட்டோட பர்பஸாகவும் நான் பார்க்குறேன். அதுதான் எனக்கு வந்து ஃபுல் டே ஓடிட்டு இருந்தது. இதுதான் டீம் லீடர்ஸ் மீட்டிங்ஸ். நான் நிறைய தடவை வேற எதுலையும் சொல்லியிருக்கேன். நான் வந்து கார்பரேட் சைடில் ஒர்க் பண்ணதுனால அங்கே எப்படி ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும், எம்ப்ளாயீஸ், டீம் ஒர்க்கு, சொன்ன டெக்னாலஜிஸ் எல்லாமே வச்சுருக்கோம். நம்ம என்ன சொன்னாங்க, நம்ம வந்து அப்ரோச்சபிளாக இருக்கணும், ஆக்சஸபிளாக இருக்கணும், டீம் எப்படி ஒர்க் பண்ணணும், டெசிஷன் மேக்கிங் எப்படி எடுக்கணும், இது எல்லாமே இருக்கு இல்லையா? அதெல்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னா ஆஃபீஸ்க்கு போனப்போ அதுக்கு 1 டே 1 வீக் எங்கேயாவது பெரிய இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி அந்த மாதிரி அது ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமாக கொடுப்பாங்க. அது எதுவுமே இல்லாமல் அந்த செலவாக தான் விட்டுருவோம். இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு இதெல்லாம் நான் அப்பதான் கத்துப்பேன். டெக்னாலஜிஸ்க்கு அப்பதான் எனக்கு தெரியும். ஆனா இந்த ஃபேஸ்ல உங்களுக்கு விளையாட்டா ஜாலியா அது வந்து பூக்கிட்டே இருக்காங்க இந்த இதுல. ஸோ அது வந்து நமக்கு புரியல. அது அப்புறம் தான் புரியல. எனக்கு இப்பதான் புரியுது. ஆக்சுவலா உண்மையா சிரிச்சாலும் எனக்கு இப்பதான் புரியுது. இதெல்லாம் வந்து நம்ம கத்துக்கிறதுக்கே 4 வயசு ஆச்சு இல்லை. ஆனா இது வந்து அவ்வளோ அழகா இப்போ வந்து அந்த மெசேஜை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ரொம்ப அமேசிங்கா இருந்தது. இதை நான் சொல்றதுக்கு புரியாட்டி நீங்க 10 வருஷம் கழிச்சு நிஜமா யூஸ் பண்ணும் போது தெரியும். ஆக்சுவலா ஒன்னு சொல்லிக்கிறேன், இந்த இது எல்லாமே சேர்ந்து ஆட்டிடியூட் உங்ககிட்ட வரணும் அப்படின்னா சிம்பிளா அப்துல் கலாம் சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து மழை பெஞ்சா பறவை என்ன பண்ணணும்னா மரத்துல போய் அந்த எனக்கு அந்த பிரான்ஸ் போய் உட்காந்து அந்த காத்து கொள்ளணும். ஆனா இது கழுகு என்ன பண்ணணும்னா மழை பெய்யுற மேகமா இருக்குல்ல அதுக்கு மேல அதை பறந்து போகணும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க புது விஷயம் இல்லை அப்படின்னா அந்த ஆட்டிடியூட் எந்த மாதிரியான சூழ்நிலையில சாதாரணமான திங்கிங் இல்லாம அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணி அதே சமயம் மற்றவங்களுக்கு அதை வந்து இன்ஸ்பயர் பண்ணி நம்ம வழிநடத்தி கொண்டு போகணுங்கிற அந்த ஆட்டிடியூட் தான் லீடர் வேணும். அப்துல் சொல்லியிருப்பாங்க. அதை வந்து அழகா உங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிறத தட்டி கொண்டு வரதுக்காக இந்த லீடர் ரொம்ப அழகா போனதான் நான் நினைச்சேன். இதெல்லாம் நான் இப்போ யோசிச்சுக்கிறதுதான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நல்ல வாய்ப்பு. ஸோ இந்த இப்போ இருக்கிற இந்த பேட்ச் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப எக்ஸலண்டாக பண்ணிட்டு இருக்கீங்க. 2020 மார்ச் லீடர்ஸ் மீட்ல தான் வந்து இப்போ எழுதி சொன்னாப்புல எழுதி வச்சு பிரியா சொன்னாப்புல பிரியதர்ஷினி சொன்னாப்புல அப்போ வந்து இதே வேலை
வேலையை தான் அப்பயே எனக்கு ரமேஷ் கொடுத்தாரு. எல்லா பேப்பர்ஸ் அப்போ இப்போ 5 வரையும் சொல்லிட்டாரு. ஒவ்வொருத்தரும் 3 பக்கம் எழுதிருந்தாங்க. அதை படிச்சு இது பண்ணி கடைசியில் பிரியா வந்து பிரியதர்ஷினி வின்னராக வந்தா. அது சொன்னாப்புல அதுக்கு முன்னாடி வந்து எல்லாரும் குவாலிட்டிஸ் வந்து பிரியா வந்து எப்படி அமைதியாக கேட்பா, அவள் எப்படி பண்ணலாம், அவள் வந்து நான் போய் அப்ரோச் பண்ணி சொன்ன குவாலிட்டிஸ் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் அதை பாயிண்ட் அவுட் பண்ணி அவங்க எழுதினாங்க. அப்போதான் பிரியதர்ஷினின்னு ஒரு பொண்ணு இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படிங்கிறதே ஃபர்ஸ்ட் டைம் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கப்புறமா வந்து அவள் வந்து லீடர் ஆகி கோஆர்டினேட்டர் ஆகி இப்போ வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கா. ஸோ இது மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. நமக்கே தெரியாமல் நமக்குள்ள இருக்கிறத வெளியே கொண்டு வரோம். ஸோ கன்சிஸ்டண்டாக இந்த நம்ம வேலை பார்த்துட்டே இருந்தாக்கா அதை வந்து ஏதோ பண்ணாலும் நமக்கு வந்து இந்த வாய்ப்பு வந்து பெரிய சேஞ்சை